இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2007 ரிலீஸ் ஆன 28 வீக்ஸ் லேட்டர் 28 வாரத்திற்கு அப்புறம் அப்படிங்கிறதா இந்த படத்தோட பேரு. 2007 ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே நம்ம 28 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு படம் நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தோட 2வது பாட்டு தாங்க. இதுவே பல வருஷ கேப்புக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இதை தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 13-14 வருஷம் தாண்டி 2021ல இந்த சீரிஸோட 3வது பாட்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு ரேஞ்சுக்கு செம வசூல் பண்ண படம் தான். சரிவாங்க, அப்படி என்ன வசூல் பண்றதுக்கு இந்த படத்துல இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா அம்மாவா காட்டுறாங்க. மிச்ச மீதியை வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள முழுசா இருட்டா இருக்குங்க. இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் வெளிநாட்டுல படிக்க போயிருப்பாங்க. சரி, அவங்களாச்சும் வெளிநாட்டுல சேஃபா நிம்மதியா இருக்காங்களே அப்படின்னு இவங்களுக்கு சந்தோஷம். எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க. அப்படி என்ன அவங்க சேஃபா இருக்காங்க, இவங்க சேஃப் இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிற இந்த நாட்டோட பேர் என்ன? பிரிட்டன். நம்மள 200 வருஷமா ஆண்டாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுக்காரனுங்க. அந்த வெள்ளக்கார பயலோட நாடு இதுதான். அந்த நாட்டுல தான் இப்போ இந்த கொடூரம் நடக்க போகுது. இந்த குடும்பம் அந்த வெள்ளக்காரங்க நாட்டுல தான் இருக்கு. இவங்களோட ஒரு பையன் ஒரு பொண்ணு அமெரிக்கால படிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ நிம்மதியா இருக்காங்களே நினைச்சு இவங்க பெருமிச்சு வர்றாங்க. அது போக இந்த வீட்டுல வேற யார் இருக்காங்கன்னா ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, அதுக்கப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு மொத்தம் 6 பேர் இந்த வீட்டுல இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்காராங்க. அந்த பொண்ணு மட்டும் ஓடி போன தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கா. உன் பாய் ஃப்ரெண்ட் இந்நேரம் செத்துருப்பேன், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்நேரத்துல ஒரு குட்டி பையன் வெளியே இருந்து கதவை தட்டி என்ன காப்பாத்துங்க, என்ன வீட்டுக்குள்ள விடுங்க அப்படின்னு கத்துறான். அம்மாக்காரி மட்டும் இறக்கப்பட்டு கதவை திறக்க சொல்றான். வீட்டுல எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. அதையும் தாண்டி அப்பா கையில ஒரு கட்டை எடுத்துட்டு போய் கதவை திறக்கிறான். நல்ல வேலையா அந்த குட்டி பையனுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலங்க. அப்பா அவனை பட்டுன்னு உள்ள இழுத்து கதவை சாத்தி லாக் பண்றாரு. பசியில இருந்த அந்த குட்டி பையன் அங்க பாஸ்தாவை பார்த்ததுமே அப்படியே போய் லபக்குன்னு முழுங்குறான். இவனோட பிளாஷ்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இவனோட அப்பா அம்மாவுக்கு இந்த வெறி பிடிச்ச நோய் பரவி தன்னோட பையனையே கடிச்சு கொசறதுக்காக விரட்டிட்டே வந்திருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடி வந்த பையன் அங்க இருந்து இங்க வரைக்கும் ஓடியே வந்திருக்கான். அவனோட சோகத்தையை சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கத்துல என் பாய் ஃப்ரெண்ட் வருவானா இல்லையான்னு அந்த பொண்ணு ரொம்ப சோகமா செவத்தோரமா நின்று வெளியவே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெறிபிடிச்ச ஆளு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட கைய ஒரு ஓட்ட வழியா பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். அப்புறம் அந்த வெறிபிடிச்ச ஆளு செவத்து வழியா உள்ள வர இங்க இருந்த பையன் அவளை காப்பாத்த போறான். அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வைரஸ் பரவி அவளுக்கு முழுக்க வெறிபிடிச்சு போச்சு. இந்த பையன் மேல பாய அதே நேரம் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணோட ரத்தம் படாம இந்த பையன் தப்பிச்சுறாங்க. அந்த பையனை இவரு காப்பாத்திறாரு. அந்த பொண்ணை தவிர உயிரோட இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஓடுறாங்க. அதுக்குள்ள மர சவத்தை உடைச்சுக்கிட்டு நிறைய வெறிபிடிச்சவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க. அம்மாக்காரே அந்த குட்டி பையனை இழுத்துட்டு ஓடுறா. இந்த பக்கம் பாட்டி, தாத்தா, பையன் அவங்க 3 பேர் ஓடுறாங்க. வெறி பிடிச்சவங்க துரத்துக்கிட்டே வர தாத்தா கதவை அடைச்சு நின்றுறாரு. அந்த பையன் மட்டும் கயிறை பிடிச்சு பறை மேல ஏறிட்டு பாட்டிக்கு கையை நின்றான். பாட்டி மேல ஏறிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா தாத்தா இல்லாம நான் வரமாட்டேன்னு பாட்டி அந்த இடத்துல உட்காந்து அடம்பிடிக்க அதுக்குள்ள வெறி பிடிச்சவங்க அந்த கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்துறானுங்க. அவ்வளவுதாங்க, தாத்தாவும் பாட்டியும் கடிச்சு கொதிடுறானுங்க. பறை மேல கதவை மூடிட்டு அந்த பையன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் அப்பா அம்மா அப்புறம் அந்த குட்டி பையன் 3 பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல அந்த குட்டி பையன் மட்டும் இன்னொரு பக்கம் சந்துல போய் பயந்துகிட்டே ஒளிஞ்சுக்கிறான். அப்பா அம்மா பார்த்துட்டு ஓடிவான்னு கூப்பிட அம்மாக்காரி இருங்க, அந்த சின்ன பையனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பையனை பிடிச்சி இழுக்கிறா. அதுக்குள்ள அவங்க இருந்த அந்த இடத்தை சுத்தி நிறைய வெறி பிடிச்சவங்க வந்துறானுங்க. அப்பா கையில எந்த ஆயுதமும் இல்லாததால ஜன்னல் வழியா அப்படியே அந்த வீட்டுல இருந்து வெளியே எகிரி குதிச்சு தன்னோட பொண்டாட்டி எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு அந்த பையன் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு அப்படியே விட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. இவங்க வீட்டை நோக்கி நிறைய வெறி பிடிச்ச அந்த மனுஷங்க வர செலதுக ஓடுற இந்த அப்பாவை துரத்த ஆரம்பிக்க மனுஷன் அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு 10-20 வெறி பிடிச்சவனுங்க துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. திரும்பி பக்கம் ஓடிட்டே இருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க ஒரு ஆறு, ஆத்துல ஒரு படகு. அங்க ஏற்கனவே ஒரு பையன் தப்பிச்சு போனா பாத்தீங்களா, அந்த பையன் அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பா இங்க இருந்து கத்தி டேய் படகு வேகமா நகர்த்துறா, கரையில இருந்து உள்ள எடுத்துட்டு போடா அப்படின்னு சத்தம் போட அந்த பையனும் படபடன்னு வேலைய ஆரம்பிக்கிறான். தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான் படகை. அப்பாவை துரத்திட்டு வந்த அந்த பெரிய பிடிச்சவங்க இன்னும் பக்கத்துல வந்துறானுங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே பட்டன்னு இறங்குறானுங்க. அப்பா கரையில இருந்து அந்த படகுக்கு அப்படியே ஒரு ஜம்ப் செம தாவு சூப்பரா ஹீரோஸோட படகுல குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும் போது படகு ஒரு குலுங்குல அந்த குலுங்கல்ல ஏற்கனவே உள்ள இருந்த அந்த பையன் பொத்துன்னு கீழே விழுந்துறானுங்க. ஆனா தண்ணியில தான் ஆல்ரெடி வெறிச்சவங்க வந்துட்டாங்க இல்லையா, அவங்க கையிலேயே மாட்டிக்கிறான் போல, கடிச்சு கொதறது போல அப்படியே ரத்தமா வெளியே வருது. வைரஸ் பரவிடுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கும் போது அந்த பையன் கண்ணெல்லாம் சிவப்பா மாறி வெறிபிடிச்சவனா மாறி படகை பிடிக்க அப்பாக்காரன் அப்படியே அவனை உதைச்சு தள்ளி போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறான். போட்ல இருந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போற ஒரே ஜீவன் அந்த அப்பாக்காரர் மட்டும்தாங்க. ஒரு தடவை வீட்டை திரும்பி பாக்குறாரு. ஜன்னல் கிட்ட நின்றுகிட்டு இருந்த அந்த பொண்ணையும் காணோம், அந்த பையனையும் காணாங்க. தன்னோட பொண்டாட்டியை கூட விட்டுட்டு பயந்து ஓடி வந்துட்டாரு. இந்த பக்கம் இந்த படகு எப்படியோ தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த வெறி நோய் பிடிக்கிற இந்த வைரஸ் ஒரு லேப்ல இருந்து சில குரங்குகள் கிட்ட இருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும். போன பாட்டிலே நம்ம எப்படி பரவும் அப்படிங்கலாம் பார்த்திருப்போம். அப்படி பரவ ஆரம்பிச்ச 15 நாள்லயே நம்ம வெள்ளைக்காரங்களோட அந்த நாடே முழுக்க தனிமைப்படுத்தப்படுது. 28 நாள்ல மொத்த பிரிட்டனுமே அழிஞ்சு போயிடுது. 5 வாரத்துக்கு
வாரத்துக்கு பிறகு வெறிபிடிச்சவங்க பசியில சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்காம அப்படியே சாக ஆரம்பிச்சிருவாங்களா. 11வது வாரத்துல அமெரிக்கா ஒரு தனி படையை உள்ள அனுப்புது. 18வது வாரத்துல பிரிட்டன்ல அந்த வைரஸ் அழிஞ்சிட்டதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 24வது வாரத்துல படிப்படியா அந்த நாடை சீரமைக்கிறாங்க. இப்போ கதைப்படி நாம 26வது வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்பதான் நம்ம ஹீரோவையே காட்டுறாங்க. ஹீரோ அமெரிக்காவோட ஆர்மியில வேலை செய்யறவன். தனிப்படையில ஒருத்தனா இங்க வந்திருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் காமெடியா ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. ஏர்போர்ட்ல ஒரு ஃபிளைட் வந்து நிக்குதுங்க. அதுல இருந்து நிறைய மக்கள் வந்து இறங்குறாங்க. அதுல ஒரு அக்காவும் தம்பியும் சேர்ந்து வராங்க. நம்ம படத்தோட ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அனுப்பப்பட்டவ தான். அவ இந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அப்போ இந்த தம்பியோட கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு பச்சை கலர்லயும் இன்னொரு கண்ணு பிரவுன் கலர்லயும் இருக்கு. இது மாதிரி உங்க வீட்டுல வேற யாருக்கு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா கேட்க, எங்க அம்மாவுக்கு இப்படித்தான் கண்ணு இருக்கும் அப்படின்னு இந்த தம்பி யாருன்னு சொல்றான். தம்பிக்கு ஒரு 12 வயசு தான் இருக்குங்க. பிரிட்டன் நாட்டோட குடிமகன் இவங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்ததுனால உயிர் உழைச்சிருக்காங்க. பிரிட்டன் நாட்டுல மிச்சமீதி இருக்கிறவங்களே கம்மி. அதுலயும் சின்ன வயசு பையன் அப்படின்னு பார்த்தா இவன் தானா. ஏன்னா 12 வயசுக்கு கீழே எந்த குழந்தைகளுமே உசுரோட இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்றா. அக்காவும் தம்பிக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ பிளைட்ல இருந்து வந்து இறங்கணும் எல்லாமே அந்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த வெறி நோய் வைரஸ் பிரிட்டனை தாக்கும் போது இவங்க வேற ஒரு நாட்டுல இருந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நாட்டுல மக்கள் தொகை எல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு இல்லையா, குறைஞ்சு போச்சு இல்லையா. அதனால இந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களே திரும்ப வர சொல்லி அவங்க நாட்டை அவங்க கிட்டே ஒப்படைச்சு இவங்க மூலமா மக்கள் தொகையை பெருக்கி இந்த இனம் அழிஞ்சிடாம பாத்துக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. தனிப்பட ஆளுங்க அந்த ஏர்போர்ட் முழுக்க துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அதே போல நாட்டுல இருக்கிற எல்லா வீட்டையுமே காலி பண்றானுங்க. செத்து போனவங்களை கவர் பண்ணி தீ போட்டு அப்படியே கொளுத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம தனிப்பட ஆளுங்க எல்லா இடத்துலயும் பாதுகாப்புக்காக வேற நிக்கிறாங்க. அக்கா தம்பி கூட சில பேசஞ்சர்ஸ் சேர்த்து தனிப்படக்காரங்க ஒரு ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க. இவங்களை தங்க வைக்க போற இடத்துக்கு பேரு தான் டிஸ்ட்ரிக்ட் 1 முதல் மாவட்டம். ஏற்கனவே அங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் தங்கியிருக்காங்களா. நாட்டோட நிறைய இடத்துல இன்னும் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதால யாரும் இந்த முதல் மாவட்ட பார்டரை தாண்டி போக கூடாது அப்படின்னு நம்ம தனிப்பட்ட ஆளுங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறாங்க. அமெரிக்கன் ஆர்மில இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. சிசிடிவி கேமரா, கண்ட்ரோல் ரூம்ல அது இதுன்னு பயங்கர செட் பண்ணி பக்காவா வச்சிருக்கானுங்க. ட்ரெயின் இந்த முதல் மாவட்டத்தோட ஸ்டேஷன்ல போய் நிக்குது. வெளியே படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த அப்பா நிக்கிறாருங்க. அக்காவும் தம்பியும் ஜன்னல் வழியா அவரை பார்த்துட்டு சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி போய் அக்காவும் தம்பியும் அப்பாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. பசங்களை மறுபடியும் பார்த்த அந்த சந்தோஷத்துல அந்த அப்பாக்காரர் இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் மத்த அபிஷியல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் சின்ன பசங்க எல்லாம் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம இன்னும் இந்த இடத்தை ரெடி பண்ணல. நாம இன்னும் முழுசா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணியே முடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த படையில இருந்த ஒருத்தன், ஏமா இவ்வளவு கூற? அதான் கடைசியா வெறி பிடிச்சவன் செத்து போய் 6 மாசம் ஆச்சு. வெறி பிடிச்சவங்க ஒரு 5 வாரத்துக்கு அப்புறம் தாங்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க, நமக்கு தெரியும்ல. இனிமே எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் பரவும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே தாண்டி உங்க கால்குலேஷன் எல்லாத்தையுமே மீறி அந்த நோய் மறுபடியும் பரவிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அந்த அபிஷியல்ஸ் ஏன் அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், நல்லது நடமா அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயின் அதுக்கு மேல பேச முடியாம போது அப்பா அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு வீடு இருக்கிற அந்த பில்டிங்க்கு போறான். அங்க நிக்கிற அந்த சோல்ஜர் கிட்ட அப்பா ஐடி கார்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளேயே அலோவ் பண்றாங்க. அப்பா தான் கிட்டத்தட்ட அந்த பில்டிங்கோட சூப்பர்வைசர் போல. பில்டிங்கோட எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை கண்ட்ரோல் பண்றது நம்ம அப்பாவோட கையில தான் இருக்கு. இவர் கையில ஒரு ஆக்சஸ் கார்டும் இருக்கு. அது மூலமா தான் இப்போ ஸ்டாப் ஆகி நிக்கிற அந்த லிஃப்ட கூட இவரால ஆன் பண்ண முடியுது. அது ஸ்கேன் பண்ணி ஆன் பண்ணி விடும் போல. மேல ஃப்ளோர்ல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள 3 பேரும் போறாங்க. அப்பா அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம பழைய வீட்டுக்கு நீ எப்பவுமே போக முடியாதுன்னு சொல்றான். ஏன் இப்படி சொல்றீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு இந்த 2 பேரும் கேக்குறாங்க. அப்பா 2 பேரையுமே உட்கார வச்சு நானும் உங்க அம்மாவும் ஒரு தாத்தா பாட்டியோட காட்டேஜ்ல தங்கி இருந்தோம். எங்க கூட இன்னும் ஒரு 3 பேர் இருந்தாங்க. திடீர்னு அந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சது. நானும் அம்மாவும் ஓட ஆரம்பிச்சோம். வெறி பிடிச்ச ஒருத்தன் உங்க அம்மாவை கடிச்சிட்டான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு உண்மையோட கொஞ்சம் பொய்யையும் கலந்து சொல்றான். உங்களால அம்மாவை காப்பாத்தாம போனதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அவங்களை காப்பாத்த உங்களால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு தம்பி கேட்க, ஆமா எனக்கு எந்த வழியும் கிடைக்கல அப்படின்னு இந்த அப்பா சொல்றான். அவன் பயந்து ஓடி ஒளிஞ்சதை பத்தி சொல்லல. அக்கா அழுதுகிட்டே நீங்களாச்சும் உயிரோட இருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்பா அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த முதல் மாவட்டத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு நல்ல தூக்கத்துல இருக்க ஹீரோ அவன் காதுல போய் கத்தி ஃப்ரெண்டை கடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கிறதால ஐயோ எவனோ இன்ஃபெக்ஷன் ஆனவன் தான் நம்மளை கடிச்சிட்டான், நமக்கு நோய் பரவிடும் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ தான் விளையாட்டா அப்படி பண்ணான்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் நிம்மதியா தூங்க விட மாட்டியாடா, போடா போய் தொலைடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ மறுபடியும் ஒரு தடவை வந்து அந்த ஃப்ரெண்டோட காதுல கடிச்சு அவனை கத்த விட்டு பயமுறுத்தி அணியாத்துக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டை பிடிச்ச பையன் ஹீரோவை மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி நின்று அப்புறம் இந்த செக்யூரிட்டி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் வழியா ஒவ்வொரு வீட்லயும் என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான்.
அதுல ஒன்னா அப்பாவோட அந்த வீட்டையும் பாக்குறான். அப்பா தம்பி அக்கா இவங்க 3 பேர் ஒரு வீட்ல இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை தான் பாக்குறான். இந்த 2 பசங்களையுமே பெட்ல தூங்க வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அடுத்ததா ஒரு வீட்டை பார்க்க நம்ம ஹீரோயின் உள்ள பலத்த யோசனையோட உட்காந்துட்டு இருக்கா. தம்பிகாரன் அம்மாவை பத்தி கனவு காண்றான். பயந்துகிட்டு எந்திரிச்சு உட்கார என்னாச்சுன்னு அக்கா ஹரி கேக்குறா. எனக்கு அம்மாவோட முகமே மறக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கிட்ட அவங்க போட்டோ கூட இல்ல அப்படின்னு தம்பி ரொம்பவே சோகமா சொல்றான். அக்கா ஹரி அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. அடுத்த நாள் அக்கா ஹரியின் தம்பியை கூப்பிட்டு அந்த பாலத்து கம்பி மறைவு வழியா இந்த மாவட்டம் 1 விட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க. டிஸ்ட்ரிக்ட் 1 விட்டுட்டு வெளியே வராங்க. அக்காவும் தம்பியும் போறது இந்த லென்ஸ் வழியா நம்ம ஹீரோ பாத்துறான். ஒரு ரோடு வழியா நடந்து வந்தா சில ஸ்கூட்டர்ஸ் விழுந்து கிடக்கு. சாவி வேணும்ன்றதுக்காக அக்கா ஹரி பக்கத்திலேயே ஒரு பீஸா ஹட் இருக்கும், அதுக்குள்ள போறா. பீஸா ஹட்ல சாப்பாடு எல்லாம் வீணாகி கெட்ட நாத்தடிக்குது. அக்கா ஹரி உள்ள போய் பார்க்க செத்து போனவங்களோட எலும்பு கூடு கிடக்கு. அக்கா அப்படியே மூக்க பொத்திக்கிட்டே போய் அந்த சாவியும் ஹெல்மெட்டையும் எடுத்துட்டு ஓடியாந்துறா. தம்பியை பின்னாடி உட்கார வச்சுட்டு பீஸா டெலிவரிங்கிற அந்த ஸ்கூட்டியை அக்கா ஓட்டிட்டு போறா. 2 பேரும் யாரும் இல்லாத அந்த ஊர்ல சுத்தி திரிஞ்சு அவங்களோட பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. அக்கா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தேவையான போட்டோஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க, தம்பி இன்னொரு பக்கம் ஜம்ப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கான். விளையாடி முடிச்சிட்டு அம்மாவை தேடி வீட்டுக்கு மேல கிச்சன்ல போய் பார்க்கறான். அங்க சாப்பாட்டுல புழுவா மேஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள யாரோட தலைமுடியோ தெரியுது. அந்த உருவம் கட்டிலுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்து இருக்க நிலையில இருக்குது. இந்த தம்பிகாரன் அப்படியே உத்து பாக்குது. யாரா இது அப்படின்னு பார்த்தா அடங்கொன்னியா இது இவங்களோட அம்மாகாரி தாங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தம்பிக்காரன் ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான். அம்மாக்காரி கட்டிப்பிடிக்கிறேன்ற பேர்ல நகத்தால அப்படியே அவனை கீற ஆரம்பிக்கிறான். தம்பிக்காரன் வழி தாங்க முடியாம அங்க இருந்து நல்ல வேலையா ஓடி வந்துடுறான். அக்காவும் தம்பியும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வர கரெக்டா அந்நேரம் பார்த்து ஒரு ராணுவமே இங்க வந்து நிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்துறாங்க. சோல்ஜர்ஸ் இந்த அம்மாக்காரியை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அவளை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட வச்சு குளிப்பாட்டி விடுறாங்க. அம்மாக்காரி வேணா என்ன விட்டுட்டுங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறான். குளிப்பாட்டி அவளுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து செக்கப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட உங்களை இப்படி குளிப்பாட்டினதுக்கு சாரி, ஆனா நாங்க ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால எங்களோட விதிமுறைகளை அப்படி நாங்க ஃபாலோ பண்ணி ஆனோம் அப்படின்னு சொல்றோம். இந்த அம்மாக்காரியோட ஒரு கண்ணு மட்டும் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவங்க கிட்ட நீங்க எப்படி இவ்வளவு நாளா உயிர் வாழ்ந்தீங்க, உங்களை மாதிரியே வேற யாச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. நம்ம ஹீரோயின் அப்படியே பிளட் டெஸ்ட் எடுக்கலாமேன்னு கைய பார்க்க அம்மாக்காரியோட கையில யாரோ கடிச்ச தடயம் இருக்கு. ஹீரோயின் பிளட் எடுத்துட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அந்த அம்மாக்காரி என் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. பில்டிங்ல இருக்கிற அந்த அப்பா கிட்ட உங்க குழந்தைகளை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சோல்ஜர் வந்து இந்த மாதிரி அப்பா கிட்ட உங்க குழந்தைகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க பொண்டாட்டியும் கிடைச்சிட்டாங்க, அவங்க சாகல உசுரோட இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம அப்பாக்காரருக்கு ஆடி போயிடுதுங்க. சோல்ஜர்ஸ் அப்பாவை பசங்க இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. 2 பசங்களுமே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில குவாரண்டைன்ல இருக்காங்க. ஏன் சொல்லாம கொல்லாம போனீங்கன்னு அப்பா கேக்குறான். அக்கா ஹரி கோமா அம்மா செத்துட்டதா நீங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. அப்பா பதில் சொல்ல முடியாம தடுமாறாரு. தம்பி அம்மாவை பார்த்தே ஆகணும்னு கதற அப்பா அங்க இருந்து நகர்ந்து வார்டுக்குள்ள போறான். இங்க நம்ம ஹீரோயின் அம்மாக்காரியோட பிளட் சாம்பிள மைக்ரோஸ்கோப்ல கீழே வச்சு பாக்குறாங்க. அதுல வைரஸ் தெரியல. அம்மாக்காரி இன்ஃபெக்ட் ஆனதா நம்ம ஹீரோயின் ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்லயோ இந்த வைரஸ் டெஸ்ட்லயோ பார்த்தா வைரஸ் கண்ணுல படல. ஆனா அதே சமயம் இவங்க கையில கடி வாங்கின அந்த தடம் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் ஏன் கடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வெறியேறாம இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியவிடல. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க இவங்களோட 2 கண்ணுமே பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ல இருக்கு. அந்த சின்ன பையனுக்கு இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி வேற வேற கலர்ல இருக்கிறத வச்சு பார்த்தா ஒருவேளை இவங்களோட பரம்பரையில இல்ல இவங்களோட ஜீன் மாதிரியே ஒத்து போற அந்த குரூப்புக்கு மட்டும் இந்த வைரஸ் பரவாம இருந்திருக்கலாம். அந்த வைரஸை தடுக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த வியாதி பரவாது, ஆனா இவங்க மூலமா அந்த வியாதி பரவறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்ப யோசிக்கிறா சொல்றா. இது தெரியாம அப்பா கையில இருக்கிற அந்த அக்சஸ் கார்டை வச்சு அம்மாக்காரி இருக்கிற அந்த ரூமுக்குள்ள நுழையறாரு. அப்பா அம்மாவை பார்த்ததும் நான் உன்னை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கதாயி அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் எனக்கு அவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். மேபி அவங்க பிளட்ல இருந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய, இந்த வைரஸ் பரவறதுக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய மருந்து கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கிற இந்த சான்ஸை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது, எனக்கு அதற்கான அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கேப்டன் கிட்ட கேக்குறாங்க. 2 விஷயத்துக்காக அவங்களோட பாடியை இன்னும் உசுரோட தான் இருக்காங்களோ சாரி அவங்கள ஆராய்ச்சி பண்ணணும், அவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வைரஸ் போறதை தடுக்கணும், 3வது அவங்க உடம்புல இருந்தே தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க கேப்டன் கிட்ட. ஆனா இந்த கேப்டன்காரன் அவங்கள உசுரோட வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, அவங்கள நாங்க போட்டுருவோம், அவங்களோட பணத்தை வச்சுட்டு உனக்கு தேவையான அந்த ஸ்டடி எல்லாம் பண்ணிக்கோன்னு இந்த கேப்டன் கட்டன் ரேட்டா சொல்லிட்டு போயிடுறான். இங்க என்னடானா அந்த அம்மாக்காரி அப்பாவை மன்னிச்சிட்டு ஏத்துக்கிறா. அப்பா அவளை ஆசையா கிஸ் பண்ண ஒரு 10 செகண்ட் தாங்க அம்மாவோட எச்சில் மூலமா அப்படியே அப்பாக்குள்ள இந்த வைரஸ் போயிடுதுங்க. அப்பா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் கண்ணுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வர ஆரம்பிக்குது. காட்டு குரங்கு மாதிரி அப்படியே போய் கதவுல முட்டி மோதிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவோட கண்ணு அப்படியே சிவப்பாகி அவன் வாயில இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. ரத்த வெறியோட வந்து அம்மா மூஞ்சியவே அப்படியே குத்தி அவ கழுத்தை கடிச்சு கொதறான்.
அவ ரத்த வெள்ளத்துல கிடக்க அவளோட கண்ணுல 2 விரல விட்டு ஆட்டுறான். அந்த வார்டுல இருந்து வெளியே வர அப்பா வழியில பாக்குற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுக்கிட்டே போறான். கேப்டன் கோட் ரெட் அப்படின்னு எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. குவாரண்டைன் ஏரியால லைட் மின்னி மின்னி எரியுது. அங்க வர சோல்ஜர் என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு அக்கா தம்பி கிட்ட சொல்லிட்டு போறான். எவ்வளவு வீரத்தோட போனா அப்படியே அதே வீரத்தோட திரும்பி வர்றான். என்ன வரும்போது வெறி பிடிச்சவனா அந்த வைரஸையும் வாங்கிட்டு இந்த அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, சாரி அக்கா தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்த நோக்கியே வர. ஆனா நம்ம ஹீரோயின் நல்ல வேலையா அந்த சோல்ஜரை ஷூட் பண்ணி கொன்னுட்டு அக்காவையும் தம்பியும் தான் கூட கூட்டிட்டு போறா. கோட் ரெட் படி இந்த சோல்ஜர்ஸ் அந்த பர்டிகுலர் பில்டிங்ல இருந்த எல்லா பீப்புளையுமே எல்லா மக்களையுமே ஒரு பெரிய ஹாலுக்குள்ள அனுப்புறாங்க. இந்த 2 பசங்களையும் சோல்ஜர்ஸ் ஹாலுக்குள்ள அனுப்ப பார்க்க ஹீரோயின் அவங்கள பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்லி அந்த சோல்ஜர் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கா. தம்பிகார மட்டும் கை நழுவி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஹாலுக்குள்ள போயிடுறான். சோல்ஜர்ஸ் அந்த ஹாலை 4 பக்கமும் லாக் பண்ணி லைட்ஸை ஆஃப் பண்றாங்க. ஹீரோயினும் அக்காகாரியும் தம்பியை எட்டி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம திணறாங்க. ஹாலுக்குள்ள மாட்டின தம்பியை ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறான். இவங்களால பார்க்க முடியுது, மூலையில உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. தம்பிகாரன் கிட்ட கொஞ்சம் கிட்டத்துல போய் யாராது அப்படின்னு பார்த்தா வெறி பிடிச்ச அந்த அப்பா ரத்தத்தை கக்கிட்டு அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர தம்பி அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்பா முதல்ல ஒருத்தனை கடிக்க அவனுக்கு வெறி பிடிச்சு அவன் இன்னொருத்தனை கடிக்கன்னு அந்த ஹால்ல ஒவ்வொருத்தங்களா அந்த வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கு. தம்பிகாரன் உஷாரா அல பாஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மேல ஏறி சீலிங்ல இருக்கிற ஒரு வழியா அப்படியே மேல ஏறான். ஹீரோயின் உஷாராகி அக்காகாரிய கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல மக்கள் அப்படியே முட்டி மோதிக்கிட்டு அந்த ஹாலோட கதவை உடைச்சுக்கிட்டு பில்டிங்ல இருக்கிற அந்த கதவை உடைச்சு தள்ளி வெளியே ஓடி வராங்க. ஹீரோ உட்பட மத்த எல்லா சோர்சஸுமே அந்த பில்டிங்கோட டாப்ல நின்னுக்கிட்டு ஓடி வர மக்கள் எல்லாம் குறி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அக்காகாரியும் முதல் ஆளா ஓடி போயிருக்காங்க. வெறி பிடிச்சவனுங்க அந்த சோல்ஜர்ஸ் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. வெறி பிடிச்சவங்க அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல வெடி பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வித்தியாசமே பார்க்காம வெளியே வர்ற அத்தனை பேருமே சுட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வியாதி இந்த வெறிவி நோய் இங்க இருந்து பரவச்சுன்னா மறுபடியும் நாடையே சுடுகாடு ஆக்கிடும். அதனால உசுரோட இருக்கிறவன் வெறி பிடிச்சவன் வெறி பிடிக்காதன்னு பார்க்காம எல்லா பேரையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் கேப்டனோட ஆர்டர். மக்கள் 4 பக்கமும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் எல்லாரையுமே பாரபட்ச மக்களாம சுட்டுத்தல சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால எல்லா சோல்ஜர்ஸுமே கேப்டன் சொன்னபடியே சுட ஆரம்பிச்சுட்டே இருக்கானுங்க. அக்காகாரி தம்பியை காணமேன்னு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தம்பியை கண்டுபிடிச்சு தரதா வாக்கு தரா. தம்பிகாரன் அந்த டக்ட் வழியா வெளியே வந்து கூட்டத்துல ஒருத்தனோட ஒருத்தனா நிக்கிறா. ஒரு வெறி பிடிச்சவன் தம்பியை பார்த்து ஓடி வர ஹீரோ வெறி பிடிச்சவனை குறிபார்த்து சுட்டு கொன்னுறாங்க. தம்பி மேல ரத்தம் தெரிக்குது. தம்பி பயந்துகிட்டே ஒரு பில்டிங் குள்ள ஓடிடுறான். அங்க சில மக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினும் அந்த அக்காவும். ஒரு வழியா தம்பிகாரன் ஹீரோயின் அக்கா இருக்கிற அவங்க இடத்துக்கு வந்து அவங்க கூட ஒன்று சேர்ந்துறான். அக்காகாரி ஓடி போய் தம்பியை கட்டி பிடிக்கிறா. தம்பி அவகிட்ட அப்பாவுக்கு வெறி பிடிச்சதுன்னு சொல்லி வருத்தப்படுறான், அழுகிறான். ஹீரோக்கு சாதாரண மக்களை கொல்றதுல பெருசா ஈடுபாடு இல்லாம சுடுறதை நிறுத்திட்டு ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அங்கதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை முறையா பாக்குறா போலங்க. என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன், நீங்களும் வரீங்களான்னு நம்ம ஹீரோ கேட்க எல்லாரும் அவன் பின்னாடியே போறாங்க. ஹீரோ ஹீரோயின் அக்கா தம்பி இன்னும் 2-3 பேருன்னு இவங்க எல்லாருமே ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்களா செவத்தை ஒட்டி அப்படியே நடந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. அவனை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கம்யூனிகேட் பண்றான். அவங்க பேசும்போது அவர் உண்மை தெரிய வருது. அந்த ஃப்ரெண்டுகாரன்ட்ட இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படிங்கிற இந்த முதல் மாவட்டத்தை அப்படியே மொத்தமா பாம் வச்சு தகர்க்க போறாங்களா, அழிக்க போறாங்களா, வைரஸ் படு வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். உடனே ஹீரோ கூட சேர்ந்து அத்தனை பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சோல்ஜர் ஒருத்தன் இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 ஆளுங்க செத்துறாங்க. மீதி இருக்கிறவங்க ஓடி வந்து செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தொடையில குண்டடிபட்டுடுது. கும்பல்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ குறுக்க மறுக்க ஓட சொல்றான். எப்படி இந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோ குறுக்க மறுக்க ஓட சொல்றான். அவன் பயந்துகிட்டே நான் போக மாட்டேன்னு சொல்றான். நம்ம தம்பிகாரன் பயம் இல்லாம சிங்கக்குட்டி மாதிரி சும்மா குறுக்க மறுக்க ஓடுறான் போல. அதே சமயம் மேல இருக்கிற இந்த தம்பி மேல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிற இவனை சுட்டுக்கொள்ள பார்க்க அதே சமயம் அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரையே சுட்டு கொண்டுறான். தம்பிக்கு தூரத்துல அவங்க அப்பா நிக்கிற மாதிரியே ஒரு பிரமை. கும்பலா அங்க இருந்து ஓடி அந்த பார்டருக்கு கிட்ட வராங்க. அங்க இருந்த எலக்ட்ரிசிட்டி ஃபென்ஸோட கரண்ட்டை ஹீரோ கட் பண்ணி விடுறான். ஹீரோ ஹீரோயின் தம்பி அக்கா அப்புறம் அந்த பயந்தவன் 5 பேருமே வேலி ஏறி குதிச்சு தலை தறிக்க ஓடுறானுங்க. ஹீரோயின் தவி ஓட ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் கொடுத்தே ஓடுறான். இவங்க வெளியே ஓடுன அடுத்த செகண்டே நிறைய ஃபிளைட் ஜெட் அந்த டிஸ்ட்ரிக்ட் 1க்குள்ள பறந்து போய் சாரா மாரையா குண்டு மழை பொழியுதுங்க. டிஸ்ட்ரிக்ட் 1ல இருக்கிற வீடு காடு கட்டடம் எதையும் விட்டு வைக்கல. எல்லா பேத்தையுமே மக்கள் உட்பட எல்லார் மேலையும் பாவம் போட்டு எரிக்கிறானுங்க. தீ பிடிச்சு எரியுது. நம்ம ஃப்ரெண்டுகாரன் ஹெலிகாப்டர்ல இருந்து இந்த கொடுமையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கும்பல்ல பத்திரமா ஒரு பாலத்துக்கு அடியில இருக்காங்க. ஊருக்குள்ள இருந்து வந்த அந்த நெருப்பு அவங்களையும் நெருங்கி வருது. உடனே 5 பேரும் காலு புறநிலை அடிக்க அப்படியே ஓடி அந்த படிக்கட்டு வழியா மேல ஏறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சுறாங்க. கேப்டன் சிசிடிவி வழியா பார்க்க ஒரு இடத்துல இருந்து மட்டும் வெடிகுண்டுல இருந்து கூட தப்பிச்ச சில வெறிபிடிச்ச மனுஷங்க ஓடுறத பாக்குறான். கேப்டன் கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதோட ஹீரோவோட கும்பல் நடந்தே அப்படியே ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. அவங்க சில ராட்டனங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அக்காவும் தம்பியும் ஓரமா உட்காந்து அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.
இந்த இடத்துல வச்சுதான் நம்ம ஹீரோவை பார்த்து ஏன் உன்னோட வேலையை விட்டுட்டு இப்படி வந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சுட வேண்டிய டார்கெட் வெறி பிடிச்ச அந்த பொணங்கள் மேலதான், இந்த மனுஷங்க மேல இல்ல. அதுலயும் அந்த தம்பிக்காரன ஒருத்தன் கொல்ல பார்த்தா அதை பார்த்து என்னால மனசே தாங்க முடியல. அதனாலதான் இவங்களை காப்பாத்துறமே முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் அங்க இந்த அக்காவும் தம்பியும் நாம 2 பேரும் இனிமே பிரியவே கூடாது அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ ஏன் ஓடி வந்த, என்கிட்ட கேக்குறியே, நீ சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பசங்களோட அம்மாவுக்கு வைரஸ் எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்தது. சோ இவங்களுக்கும் அம்மாவுக்கு அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இருந்தா பசங்களுக்கும் அந்த சக்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்ப்பு சக்தி இருக்கிற இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உயிரை விட இவங்க உயிர் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்நேரத்தில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை கூப்பிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர்ல வரான். ஒரு பக்கம் வெறிபிடிச்சிருங்க கூட்டமா ஓடி வராங்க. ஃப்ரெண்டுக்காரன் கிரவுண்டு கிட்ட வரப்பதான் நம்ம ஹீரோ கூட நிறைய பேர் இருக்கிறத கவனிக்கிறான். நீ மட்டும் வரதா இருந்தா வா, இவங்க எல்லாத்தையுமே ஹெலிகாப்டர்ல என்னால ஏத்திட்டு போக முடியாது அப்படின்னு ரொம்ப கட்டணேட்டா சொல்றான். கேப்டனுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சா இந்த ஹெலிகாப்டரையே ஷூட் பண்ணிடுவான். அப்புறம் கூண்டோட கைலாசம் தான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட சொல்றான். வெறிபிடிச்சவங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துற அந்த பயந்தவன் ஹெலிகாப்டர்ல போய் தொத்திக்கிறான். ஃப்ரெண்டுக்காரன் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து கையை எடுடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ மீதி 3 பேரை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுடான்னு இந்த ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன்ட்ட கேக்குறான். ஃப்ரெண்டுக்காரன் ஹெலிகாப்டரை அதுங்க ஓடி வர அந்த பாதையில கொண்டு போறான். ஹெலிகாப்டரோட பிளேடு அப்படியே வெறிபிடிச்ச மனுஷங்களோட முக்காவாசி பேர் அப்படியே அடிச்சு டப்பட்டு வெட்டுதுங்க. சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்காங்க. அதுகளோட ரத்தத்துல இந்த பயந்தவன் அப்படியே குளிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கிரிப் இல்லாம அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறான். ஹீரோவை துரத்துக்கிட்டு வர இந்த வெறிபிடிச்ச மனுஷங்க இன்னும் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோ அப்பப்ப திரும்பி இவங்களை சுட்டுக்கிட்டே ஓடுறான். அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனுக்கு கம்யூனிகேட் பண்ணி இந்த பசங்களை நாட்டை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வர்றா மச்சான், என்ன விட இவங்களோட உயிர் தாண்டா முக்கியம் அப்படிலாம் எவ்வளவு சொல்லி பாக்குறான். அந்த பக்கம் இருந்து பதிலே இல்ல. ஏகப்பட்ட வெறிபிடிச்ச மனுஷங்க ஓடி வர 4 பேரும் தலை தெறிக்க ஓடிட்டே இருக்காங்க. நல்லா அப்படி ஓடிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல புகை மண்டலமா இருக்கு. நம்ம கேப்டன் சொன்னா பாத்தீங்களா கெமிக்கல் வெப்பனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு, அதை தான் போட்டாங்க போல. அதை சுவாசிச்சாலுமே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அப்படியே செத்து போவாங்க. இவங்க 4 பேருமே சாகிறது உறுதியாயிடும். உடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ரோட்ல நிக்கிற ஒரு காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. 4 பக்கமும் அந்த வெறிபிடிச்சவங்க ஓடி வந்து சுத்தி நின்று அதகலம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த கெமிக்கல் கேஸை சுவாசிச்சு எல்லாமே உசுர விட்டுடுங்க. எல்லாமே செத்துடுச்சா அப்படின்னு பார்க்க பின்னாடியே அந்த சோல்ஜர்ஸ் வரானுங்க. ஹீரோவோட காரை டப்பன்னு சுட்டு தள்ள பார்க்க காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ அவங்களை எப்படியாச்சும் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு மூஞ்சில ஒரு மாஸ்க் மாதிரி ஒண்ணு கட்டிட்டு காரை விட்டு வெளியே இறங்குறான். ஹீரோ காரை அப்படியே வேகமா தள்ளிவிட ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்றா. அந்நேரம் பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் ஃபயர் கன்னை வச்சு அப்படியே ஃபயர் பண்ண ஹீரோ பத்திக்கிட்டு எரியுறாங்க. அக்காவும் தம்பியும் குலுங்கி அழுகுறாங்க. இந்த கொடூரத்தை பார்த்து ஹீரோயின் புகையில்லாத பக்கமா அந்த காரை ஓட்டிட்டு போறா. மேல ஹெலிகாப்டர்ல இருந்து சோல்ஜர்ஸ் இவங்க காரை அப்படியே சுட ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் காரை சும்மா வளைச்சு ஓட்டிட்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல காரை இறக்குறா. ஹீரோயின் ஹீரோவோட அந்த கன்னை கையில எடுத்துக்கிறா. கார்ல இருந்து இறங்கி அப்படியே 3 பேரும் இருட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ செத்து போயிட்டான் இல்லையா, அந்த கொடூரத்தை பார்த்து இன்னும் இவங்க அந்த துக்கத்தை விட்டு மீண்டு வரலங்க. இருந்தாலுமே ஹீரோயின் அந்த கன்னோட லென்ஸ் வழியா இருட்டுக்குள்ளேயே பாக்குறா. ஹீரோயின் லெஃப்ட் ரைட்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுபடி அக்காவும் தம்பியும் நடந்து போயிட்டே இருக்காங்க. வழியில எலும்பு கூடு கிடக்கு, நிறைய எலும்பு கூடு கிடக்கு. அக்கா ஹரி எங்கேயோ விழுந்துறா. தம்பிக்காரன் எங்கேயோ காணாம போயிடுறான். ஹீரோயின் எங்க போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா தேட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கண்ணுல அந்த அக்கா ஹரி மட்டும் பட்டுறாங்க. அதுக்குள்ள வெறிபிடிச்சவன் அந்த வெறிபிடிச்ச அப்பங்காரன் அங்க வந்து நம்ம ஹீரோயினை முட்டி மோதி அடிச்சு தம்சம் பண்ணி கொன்னுறாங்க. அடக்கடவுளே, அகாரி இருட்டுல அப்படியே தடுமாறி கீழே கிடந்த அந்த கன்னை எடுத்துறா. லென்ஸ் வழியா பார்த்தா ஹீரோயின் செத்து கிடக்கிறது இந்த அக்கா ஹரிக்கு தெரியுது. தம்பிகாரன் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்க வெறிபிடிச்ச அந்த அப்பா அவங்க கிட்ட வந்து தம்பிகாரன் கழுத்துலயே கடிச்சு வச்சிராருங்க. அப்பா அடுத்து அக்காவை குறி வைக்க துப்பாக்கியை வச்சு வெறிபிடிச்ச அப்பாவை அக்காஹரியே சுட்டு தள்ளிறாங்க. நமக்கு வெறிபிடிக்க போகுதுன்னு நினைச்சு தம்பிகாரன் ட்ராக்ல இறங்கி ஓடுறான். நாம சேர்ந்தே தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அக்காஹரி உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கும் அது சேர்ந்தே ஆகட்டும், நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு அழுதுகிட்டே அவன் பின்னாடியே ஓடுறான் இந்த அக்கா. தம்பிகாரன் ட்ராக்லயே தடுக்கி விழுந்துறான். அக்காஹரி அவன் கிட்ட போய் பார்க்க தம்பியோட ஒரு கண்ணு மட்டும் ரத்தம் கட்ட ஆரம்பிக்குது. எனக்கும் வெறிபிடிக்க போதா அப்படின்னு தம்பிகாரன் கேட்க அக்காஹரி இல்லைன்னு மண்டையாற்றா. 2 பேரும் அங்க இருந்து நடந்தே ஸ்டேடியத்துக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோ வருவானான்னு இந்த ஃப்ரெண்டுகாரன் ஹெலிகாப்டரோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு அந்த 2 பசங்களையும் தூரத்துல நிக்க வச்சு ஹீரோ எங்கன்னு கேக்குறான். ஃப்ரெண்டு அந்த துப்பாக்கியை நீட்டி அப்படியே குறி பார்த்தபடி நிக்க துப்பாக்கி முனையில அக்காஹாரி தம்பிக்கு முன்னாடி வந்து நின்னு நாங்க மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றான். ஃப்ரெண்டுகாரன் அந்த கன்னோட லென்ஸ் வழியா அக்காஹாரியோட கண்ணை உத்து நோக்குறான். அவ கண்ணு வெள்ளையா தாங்க இருக்கு. தம்பிகாரன் அக்காவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு லைட்டா எட்டி பாக்குறான். அவன் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. சோ நார்மலா இருக்கான்னு நினைச்சு இந்த ஃப்ரெண்டுகாரன் அக்காவையும் தம்பியும் ஹெலிகாப்டர்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். போய் இவங்க இருக்கிற நாடு என்ன, பிரிட்டன் நாட்டு பிரஜைகள் தான் இவங்க 2 பேரும். தான் ஃப்ரெண்ட காப்பாத்த வந்து சரி இவங்க தான் உயிரோட இருக்காங்க, சின்ன பசங்க வேற, இவங்களை காப்பாத்தி இந்த நாட்டை விட்டு வெளியே விட்டுட்டா இவங்களாவது நிம்மதியா இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பிரிட்டன் நாட்டை விட்டுட்டு பக்கத்துல இன்னொரு நாட்டு எல்லையில இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். 28 நாள் கழிச்சு அப்படியே பக்கத்துல ஈஃபில் டவர் இருக்கு. உலக அதிசயங்கள்ல ஒண்ணு இது. அந்த டவர் கிட்ட வைரஸ் தாக்கிதாகி அப்படியே நிறைய மக்கள் வெறி பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கதா நியூஸ் வருது. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், அந்த தம்பிகாரன் தான் அந்த வைரஸை பரப்பி இங்கேயும் நிறைய மக்களை சாடிச்சிருக்கான். அவன் வேணும்னே பண்ணல, பட் அவன் மூலமா இப்போ அந்த வியாதி பிரிட்டன் நாட்டுல இருந்து இங்க பக்கத்துல இங்கேயும் பரவி இங்க இருக்கிற மக்களையும் நிறைய கொண்டு வச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிய முடியுது. அது
மட்டும் இல்லாம இந்த ஈஃபில் டவர்ல நிறைய டூரிஸ்ட் வந்து பார்ப்பாங்க. சோ இங்க இருக்கிற அந்த டூரிஸ்ட் மேலையும் பரவும்போது ஆபியஸா இது உலக மக்கள் எல்லா பேரையுமே ரீச் பண்ணும், உலகம் ஃபுல்லா பரவும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியும். நம்ம தம்பிகாரனுக்கும் அவங்க அம்மா மாதிரியே வேற வேற கண் கலர்கள் இருக்கும். ஒரு கண்ணு கிரீன் கலர்ல, இன்னொரு கண்ணு பிரவுன் கலர்ல இருக்கும். அதனாலதான் இவ உடம்புல அந்த வைரஸ் வந்தா கூட அதோட சிம்டம்ஸ் அந்த வெறி இவனுக்கு பிடிக்கல. ஆனா உடம்புல இன்னும் அந்த வெறிக்கான அந்த வைரஸ் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இவன் மூலமா அது இங்க மத்தவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸால பிரிட்டன் நாடு எந்த பாடுபட்டுச்சோ அதே மாதிரி இப்போ இந்த ஈஃபில் டவர் இருக்கிற பாரிஸ் நாட்டையும் படாத பாடுபடுத்த போகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த படத்தோட அடுத்த பாட்டு 3வது பாட்டை இனி இந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும் பிளான் பண்ணி எடுத்தாதான் உண்டு. ஒருவேளை 3வது பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.